வணக்கம் நண்பர்களே, நான் திருமலை பூனேலேருந்து ஃபுல் மேரத்தான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன். மறக்காம எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து இன்னொருத்தர் ரன்னிங் போக போறாரு. மிஸ்டர் பிரமோத் என்னோட ரூம்மேட் தான். வெளியூர் போயிருந்தாரு, நேத்து தான் வந்தாரு. அவரும் தமிழ் பையன் தான். இன்னைக்கு எனக்கு ஒரு 8 கிலோமீட்டர் ஈஸி ரன் இருக்கு. அவர் எத்தனை கிலோமீட்டர் ஓடினாருன்னு சொல்லிட்டு போக போக சொல்றேன், அப்படியே பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் அங்கங்க கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் எப்பயாச்சும் வந்தாதான் எனக்கு வீடாவே இருக்கு, இல்லைன்னா தனியா தான் இருப்பேன். அப்புறம் அப்படியே 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு ரன்னிங் போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு இதுதான் எங்க 2 பேரோட அவுட்ஃபிட். அப்படியே 2 பேரும் கிளம்பி கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். அவரோட சொந்த கதை சோக கதைலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் கிரவுண்டுக்கு போயிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்காக கொண்டு வந்த வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வார்ம் அப் பண்ணிட்டு ரன்னிங் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வார்ம் அப் பண்ணும்போது தலைவன் 5 கிலோமீட்டர் ஓடுறேன்னு சொன்னாரு. ஆனா 2 கிலோமீட்டர்லேயே காலி ஆயிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு மெயினா கிளைமேட் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த வீடியோ ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தது. அப்போ கொஞ்சம் கிளவுடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் ஓடும்போது சரியான வெயில். அப்புறம் திருப்பி ரன்னிங் முடியும் போது திருப்பி கிளவுடி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே 8 கிலோமீட்டர் முடிக்கும் போது நம்ம தளபதி ஸ்டைல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு, ஐயோ தளபதின்னு சொல்லிட்டேன், இல்ல நம்ம சிஎம் ஸ்டைல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கான ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம ரன்னிங் டேட்டா பத்தி பார்ப்போம். மொத்தமா இன்னைக்கு ஒரு 8 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். ஆவரேஜ் பேஸ் 6.22. மொத்தமா ஒரு 51 மினிட்ஸ் ஓடி இருக்கேன். இதுதான் என்னோட ஈஸி பேஸ். யாராச்சும் ரன்னிங் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஈஸி பேஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.